ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் வித் கலியுக மனசாட்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பள்ளி பருவத்தில் பள்ளி காலத்தில் நாம் எப்படி இருந்துக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி அந்த பள்ளி பருவத்தில் உள்ள பசங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அந்த பசங்களுடைய உடை சிகை அலங்காரம் எல்லாம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஒரு காலகட்டத்தில் நாம் பள்ளிக்கூடம் போகும்போது நம்மளுடைய அம்மா அழகாக எண்ணெய் தேய்ச்சி வகுடு எடுத்து அந்த ஒரு பக்கமாக ஒதுக்கி அழகாக தலை சீவி விட்டு நம்மளுக்கு பவுடர் அடிச்சு விட்டு சின்னதாக ஒரு திருநூறு பவுடர்லேயே ஒரு சின்னதாக ஒரு திருநூறு இல்லை விபூதியை நம்மளுக்கு விட்டு அனுப்பிவிடுவாங்க ஸ்கூலுக்கு. நம்ம போயிட்டு அந்த 11 மணி வர வரையும் கொஞ்சம் நல்லா இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கலைஞ்சி அப்படி இப்படின்னு சொல்லி வந்துடுவோம். ஆனால் நம்மளுடைய ஆடை அந்த ட்ரௌசர், அப்போ உள்ளதுலேயே ட்ரௌசர் தான் நம்ம எல்லோரும் போட்டு போயிட்டு இருந்தோம். அந்த ட்ரௌசரை போட்டுக்கிட்டு அதை போட்டு சாணி மாரி ஆக்கி ஒரு கட்டத்தில் நாஸ்தி ஆக்கி தான் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்றாங்கன்னா, அந்த 4:30 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே சாணி முழுவன மாதிரி வந்துக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுடைய அந்த ஆடை அலங்காரமும் அந்த சிகை அலங்காரமும் அப்படியே மாறி போச்சு. நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் பள்ளி. நம்ம எப்படி இந்த சமுதாயத்தில் இருக்கணும், என்னென்ன மாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த பள்ளி. ஆனால் இன்றைக்கி அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற ட்ரெண்டே மாறி போச்சு. முடி வெட்டுற ஸ்டைலை பார்த்தா காரி மூஞ்சிலே துப்பணும் போல் இருக்குது. அது அறிவு கொஞ்சம் மாதம் இருக்குமா இருக்காதான்னு சொல்லி தெரியல. அது அவ்வளோ கீழ்த்தரமாக பேண்ட்டு போடுறான். என்ன பேண்ட்டு போடுறான், ஒரு மாதிரி சுருக்கமாக மேலே ஏற்றி விட்டுக்கிட்டு ட்ரெண்டு ரைட்டு. ஸ்கூல் போகும்போது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நல்லொழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தானே பள்ளி நிர்வாகம் இருக்குது. ஆனால் நம்ம போகிற ஒரு ட்ரெடிஷ்னல் இந்த அளவுக்கு மாறி இவ்வளோ பழமையை இவ்வளோ நாஸ்தியாக்கி எதுக்கு இப்படி போகணுன்னு ஒன்றும் புரியல. இது நல்லதுக்கா இல்லை கெட்டதுக்கா? சீர்கேடு சீர்கழிவு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறானே ஒன்றும் புரியல. இவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. நல்லதை சொன்னோம்னா ஒரு காலகட்டத்திலலாம் நின்று நிதானித்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஆயிட்டேனா அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை இன்றைக்கி நிறைய பேர் வளர்த்துக்கிறான். பேசவே முடியல. அந்த பெரியவர்கள் சின்னவங்க அப்படிங்கிற பக்குவமே இல்லை. என்ன சொல்ல வராங்க, எதுக்காக சொல்ல வராங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத யூகிக்கிற அளவுக்கு பொறுமை கிடையாது. இங்கே பொறுமை கடலை விட பெரிது, மண்ணை விட பெரிது, நெல்லை விட பெரிதுங்கிறதெல்லாம் எல்லா பேச்சுமே வீணாக போயிடுச்சு. இன்றைக்கி இவன் யோசிக்கிறான், என்ன யோசிக்கிறான், அதாவது அந்த ஒரு சில லாங்குவேஜில் வர மாரி ஒரு ஸ்லாங்கிலலாம் சொல்லுவாங்களே, தௌலத்து கெத்து அது இதுன்னு. எது கெத்து அப்படிங்கிறது இன்றைக்கி அவனுக்கு தெரியல. வாழ்வியல் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு வாழ்வியல் ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய எதிர்கால சிந்தனை, நம்மளுடைய வாழ்க்கையை கட்டமைக்க போகிற அந்த நெறி ரொம்ப ரொம்ப கடிசம். ரொம்ப மாறிக்கிட்டு இருக்கு. மக்களுடைய மனநிலையும் சரி, வாழ்க்கையுடைய தத்துவமும் சரி, நிலைப்பாடு ரொம்ப மாறிக்கிட்டு இருக்கு. இது பள்ளியிலேருந்து தான் நம்மளுக்கு ஆரம்பிக்கும். அங்கேருந்து தான் நம்மளுடைய மனிதம், நல்லொழுக்கம், நம்மளுடைய பழக்க வழக்கம் எல்லாமே அங்கேருந்து ஆரம்பிக்கும். அப்போது அந்த முதல் விஷயமே நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல தான். இவ்வளோ அட்வைஸ் பண்ணால் காரி மூஞ்சில் துப்புறது தான் வருவீங்களே தவிர, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஏளனமாக கமெண்ட் பண்ணுறவங்கள தான் நிறைய பேர் இருப்பாங்களே தவிர, எதுக்காக இது சொல்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி யாருமே புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பக்கத்தில் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், பழமை எந்த அளவுக்கு மறைக்கப்படுகிறதோ, பழமை எந்த அளவுக்கு மறுக்கப்படுகிறதோ, அந்த அளவுக்கு மனிதம் சீர்கேடான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு இந்த பதிவில் நான் பதிவிடுறேன். நன்றி.